ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையில் திடகாத்திரமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, என் சாயப்பா எனக்காக நிச்சயம் கொடுப்பார் என்று முழு நம்பிக்கையுடன் துளியும் சந்தேகிக்காமல் இருக்க வேண்டும். உன் கர்மவினை உனக்கு தடை விதித்தே தீரும். ஆனால் நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமான விஷயங்களை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். சுயமாக முடிவெடுக்க பழகிக்கொள். இல்லை என்றால் மற்றவரிடம் நீ பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பாய். மேலும் அந்த தெய்வத்தை கும்பிடு, இந்த தெய்வத்தை கும்பிடு, உன் கஷ்டங்கள் தீரும் என்று உன் கவனத்தை மாயை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்கின்றாய் என்றால் அதை தொடர்ந்து 48 நாள் அந்த தெய்வத்திடமே பிரார்த்தனை வைக்க வேண்டும். இன்று ஒரு தெய்வத்திடம், நாளை ஒரு தெய்வத்திடம் என்று மனசை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. எல்லா தெய்வமும் ஒன்றுதான். எல்லா தெய்வ அசரீர வாக்குகளையும் கேள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்று பிரார்த்தனை ஒரு தெய்வத்திடம் மட்டுமே தொடர்ந்து 48 நாள் செய். நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறும். உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறும் என்று நீதான் நம்ப வேண்டும். ஆனால் நீ அதை நம்ப மறுக்கின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை. பல மன கஷ்டங்களை சிறு வயது முதல் இருந்தே பார்த்து வந்ததால் நீ நம்ப மறுக்கின்றாய். நான் உன்னை வாழ வைக்கத்தான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். விடியற் காலை எழுந்து என்னிடம் உன் பிரார்த்தனை வை. உன் கஷ்டங்களை சொல். அதை தொடர்ந்து 48 நாள் செய். நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். என் கைகள் உன் கைகளை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றது. பயப்படாதே. எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நீ நிச்சயம் மெல்ல மெல்ல வெளிவருவாய். நான் உன்னை வரவழைப்பேன். இன்னும் 24 மணி நேரத்தில் நீ உன் பிள்ளைகளின் சுப செலவிற்காக அழுது புலம்பி கேட்டுக்கொண்ட பண உதவி அதிசயத்தில் முடியும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.